ஏதோ மாயம் செய்கிறாய், ஏதோ மாயம் செய்கிறாய், ஏதோ மாயம் செய்கிறாய், ஏதோ மாயம். நிதி வாங்க வருண். இரு வரேன்னு சொன்னேன், நீ என்ன தனியா வந்துட்ட? இல்ல வருண், நீங்க போன் பேசிட்டீங்களா? பேசிட்டு வரீங்கன்னு அப்படியே வந்தேன். இந்த இடம் ரொம்ப அழகா இருந்ததா, அதான் அப்படியே இங்க நின்னுட்டேன். இந்த பிளேஸ் ரொம்ப அழகா இருக்குல்ல? 2 நாள் அங்கதான் இருக்கோம், ஆனா இதை நான் கவனிக்கவே இல்லை. எங்க ஒரே பிரச்சனையா போயிட்டு இருந்ததுல்ல, அதுவும் இப்ப நீங்க கூப்பிட்டதால தான் வந்தேன். நான் அதை வந்திருக்க மாட்டேன். தேங்க்யூ. எதுக்கா? இல்ல, நீங்க கூட்டிட்டு வந்ததால தானே இப்படி ஒரு அழகான இடத்தை பார்க்க முடிஞ்சது. அதான், இல்லைன்னா நான் நேரம் படுத்து தூங்கி இருந்திருப்பேன். நீ தூங்கி இருப்பியா? தூங்கிலாம் இருக்க மாட்ட, சும்மா வேணா படுத்து இருந்திருப்ப. ஆமா, என்ன யோசிச்சுட்டே இருந்த? அதான் நீ ரொம்ப டிஸ்டர்பா இருக்குன்னு சொல்லி வெளியே போலான்னு கூட்டிட்டு வந்தேன். சும்மா ஒன்னும் இல்லையே. ஒன்னுலத்துக்கு தான் இன்னமும் திங்க் பண்ணிட்டு இருந்தீங்களா? திங்கா பண்ணிட்டு இல்லையே, சும்மா தான் இருந்தேன். நம்பிட்டேன். சரி வா போலாமா? எங்க? எங்கயா? என்ன சொல்ல உன ரெடியாக சொன்ன? எங்கன்னு கேக்கா? வெளியே போலாம் சொன்னீங்க, ஆனா எனக்கு இந்த பிளேஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு. இங்கே இருக்கலாமா? இங்கயா? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இங்கே கொஞ்ச நேரம் இருக்கலாமே. தூக்கம் வந்ததுக்கு அப்புறம் ரூமுக்கு போலாமா? ஓகே, உனக்கு பிடிச்சிருக்குன்னா இருக்கலாமே. நைட்டு ஃபுல்லா? அப்படியே வரும். தேங்க்யூ. நம்ம நாளைக்கு போலாம். போலாமே. வரும். இங்க ரொம்ப அழகா இருக்குல்ல? அப்படியா? ஆமா வரும். இந்த வியூ ரொம்ப அழகா இருக்கு. எனக்கு ஒன்றும் அந்த அளவுக்கு அழகா தெரியல. அழகா தெரியலையா? என்ன வரும் நீங்க? இம்புட்டு அழகா இருக்கு. போங்க வரும். இருக்கலாம், ஆனா உன் முன்னாடி கொஞ்சம் கம்மி தான். வருண், நல்லா கலக்கிறீங்க என்ன? கலக்கிறனா? உண்மையை சொல்றமா? போதும் யாருன்னா கிட்ட சிரிக்க போறாங்க. நிபி, நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா? சொல்லுங்க. இல்ல, எனக்கு இப்பதான் ஒரு உண்மையே புரியுது. என்ன உண்மை? இந்த அழகான இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு உண்மையே புரியுது. அப்படி என்ன உண்மை புரியுது? ஓ, இவ்வளவு அழகான இடத்த அந்த அளவுக்கு அழகான்னு சொல்லிடுமே. அப்படின்னா பாத்துக்கிட்டே இருக்கலாம்னு தோணுதுல்ல? ஆமா, பார்த்துக்கிட்டே இருக்கலாம் தான் தோணுது. நான் தான் சொன்னேன்ல. நீ சொல்றது சரிதான், பார்த்துக்கிட்டே இருக்கலாம் தான் தோணுது. அண்ணன் உன் பக்கத்துல இருக்கிறதால தான் இந்த இடம் ரொம்ப ஸ்பெஷலா அழகா இருக்கு. இல்ல, இந்த இடம் வெறும் சும்மா தான். இந்த அழகுக்கு நீ தான் மேஜிக். என்ன வரன், உங்களுக்கு டைம் போகல போலயே. நல்லா காமெடி பண்றீங்க. இதெல்லாம் உங்களுக்கு ஓவரா தெரியல? ஓவரா தான் தெரியுது. ஓவர் அழகா தான் இருக்கு. என்னதான் அழகான இடத்துக்கு போனாலும் என் கண்ணுக்கு நீ மட்டும்தான் ரொம்ப ரொம்ப அழகா தெரியவ. அதுவும் இன்னைக்கு என்னன்னு தெரியல, கொஞ்சம் ஓவராவே அழகா இருக்க. நிலவு பிடிக்கவில்லை, மலர் பிடிக்கவில்லை. அந்த பெண்ணி இருக்கு இந்த பூமி மீது வந்த நானும் பிறந்ததற்கு பொருள் இருக்கு. எனக்கு ரொம்ப பொறாமையா இருக்கு. ஏன்னா உன்னை ரசிக்கிற உரிமை எனக்கு மட்டும்தான் இருக்கணும். வருண் வேண்டாம், நீங்க ஓவரா கலச்சிட்டே போறீங்க. இதோட ஃபன் டைம் முடிஞ்சது. ஸ்டாப் பண்ணுங்க, போதும். இந்த பொண்ணுங்களே இப்படிதான், உண்மையை சொன்னா நம்பவே மாட்டாங்களே. அதே போய் சொன்னா நல்லா ரசிப்பாங்க. அப்படித்தானே? அப்ப நிறைய அனுபவம் இருக்கு போலயே. அனுபவம் எனக்கு இல்ல, ஆனா என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இருக்கு. அவங்க சொல்லிதானே எனக்கு தெரியுது. அப்போ உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாம் இந்த டாபிக் தான் ஓடிட்டு இருக்கு, அப்படித்தானே? அப்படி குத்து மதிப்பா இல்லைன்னு சொல்லிட முடியாது, ஆனா இருக்கு. இதுவும் ஒரு மாதிரியான லெசன் தானே. வருண், சும்மாமா ஃபன் பண்ண. கோவலாம் படாதமா. கோவப்பட்டா ரொம்ப பயங்கரமா இருக்கு. கோவமா? எனக்கா? என்ன வருண் சொல்றீங்க? எனக்கு கோவமே பட தெரியாது. யாருக்கு? உங்களுக்கா? அதான் பாத்துனே. ஆத்தாடி, என்ன கோவம்? விட்டு இருந்தா மூஞ்சி போல பேத்திருப்பாங்க போலியே. ஆனா அதுவும் நல்லதா இருந்தது. அப்போ அதுதான் ரியல் ஃபேஸ், அப்படித்தானே? இனிமேல் நான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாவே இருந்துக்கிறேமா. வருண், ரொம்ப தான் ஓடுறீங்க என்ன? இந்த பூக்கள் கூட ஃபீல் பண்ணது. ஃபீல் பண்ணதா? எதுக்கா? உன்னை பார்த்துதான். வருண் வேண்டாம், ஓவரா போயிட்டு இருக்கீங்க. இதுக்கு மேல தாங்காது, நான் போறேன்.
உண்மைதான், இந்த அழகான இடத்தை விட உன் சிரிப்பு தான் ரொம்ப அழகா இருக்கு. அதான் இந்த பூக்களும் பார்த்து வாங்கிடுங்க. அதுல ஒரு பூ என்ன மாதிரி ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணுது. என்னண்ணே? நீ எப்பவும் இதே போல சிரிச்சுக்கிட்டே இருக்கணுமா, அதான் ரொம்ப நல்லா இருக்கும். மைண்ட் என்னதான் டிஸ்டர்பா இருந்தாலும் இந்த சிரிப்பு பார்த்தா எல்லாம் பறந்து போயிடுமா. ஆஹா, அப்படியா? அப்படிதான். இது பூவோட ரிக்வெஸ்டா இல்ல? உங்களுக்கு ரொம்ப நெருக்கமா இருக்கிற பூவோட ரிக்வெஸ்ட் இது. ஓ, அப்ப அப்படி நடத்திடுவான். ஆனா இதுல ஒரு பூ மட்டும் என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுது. என்னன்னு? இந்த ஆளு ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்கான், ஒழுங்கா கூட்டிட்டு போயிடுங்க. எனக்கு கோவம் வந்துட்டு அப்புறம் அப்புறம் அழுதுட்டவா சொல்லுது, என்ன உருட்டிட்டு இருக்காரு இவரு, ஒழுங்கா கூட்டிட்டு போங்க மேடம் அப்படின்னு என்கிட்ட கெஞ்சி கதறது. நிபி, உசிரே நீ உதிராம நான் பிடிப்பேன், நெல்லு கதிரே நீ கருதாம வாழ வைப்பேன். என் மனசே உன் பின்னாலே சுத்துதடா, உன் நினைப்பே என் கண்ணாலே குத்துதடா, குத்துதடா, குத்துதடா. நிபி இங்கே வரேன். எங்க போறீங்க? இருடி வரேன். சீக்கிரம் வாங்க. ஓகே, 2 minutes. சரி வரேன். என்ன மாமா, உங்க ஃப்ரெண்ட பார்க்க போறேன்னு சொன்னீங்க, இப்போ யாரையும் பார்க்காம வா போறேன்னு சொல்றீங்க, என்னாச்சு? அவன் கொஞ்சம் வெளியே போயிருக்கானா, வர டைம் ஆகுமா, அதான் கிளம்பலாம். நாளைக்கு வீட்டுக்கு வரேன்னு சொல்லியிருக்கான். ஓகே மாமா, சரி வாங்க போலாம். இப்போலாம் இப்போ என்ன பண்றான்? ஏய், நீ இங்கே இரு, நான் வரேன். எங்க போறீங்க? ஒரு முக்கியமானவங்கள பார்த்துட்டு வரேன், நீ இங்கே இரு. யாரு? உங்க ஃப்ரெண்ட் வந்துட்டாரா? வந்து சொல்றேன். சரிங்க மாமா. எங்க போயிருக்காரு? இவ்வளவு நேரம் ஆகுது. அடடே, யார பாக்குறேன்? என் பொண்டாட்டியா? இல்ல இல்ல, என் முன்னாள் பொண்டாட்டி. நீயா? என்னடி ஷாக்கா? பார்த்து ரொம்ப நாள் ஆகுது. ஒரு மார்க்கமா தாண்டி இருக்க. என்ன மேடம், இப்ப நல்லா ஃப்ரீயா சுத்துறீங்க போல. ஆமா, இப்பதான் கேக் காலடிய. அப்புறம் என்ன சொல்லவா வேணும்? இதே வேலைதான் தெரியுறியோ? ஹோட்டல் நல்லா மினிக்கிட்டு வேற இருக்க. நான் தான் சொன்னலடி, நீ ஒரு நடத்த கட்டவன. இப்ப எவனை மயக்க வச்சிருக்கான்? ஏய், உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. என்னடி உண்மையை சொன்னது கோவம் வருதோ? ஏத்துக்க முடியாதடி, உன்னால ஏத்துக்கவே முடியாது. என்ன பொண்ணுடி நீ? என்ன பொண்ணு? அது சரி, உன்ன மாதிரி பொண்ணுங்களுக்கு இதான வேலை. ஏய் நிபி, டி வருண், நீ என்னடா இவ கூட? ஓ, இப்ப நீயா? என்னடி என் தம்பியை தாண்டி அவன் ஃப்ரெண்டையும் உன் வழியில மயக்க வச்சிருக்க போல. நல்ல மயக்க வச்சிருக்கடி, சரியான வித்தக்காரிதான். ஆகாஷ். வருண், இருங்க. எதுக்கு இப்ப கோவப்படுறீங்க? பொறுமையா இருங்க. வருண், ரோஸ் நல்லா இருக்கே, என்னக்கா? சொல்லுங்க வருண், என்னக்கா? எனக்கு தானா? அப்ப எதுக்கு பார்த்துட்டு இருக்கீங்க? என் தலையில வைங்க. நிபி, கைய விடு. வருண், தலையில வச்சு விடுங்க. கண்ணனே பேசிட்டு எதுக்கு நீங்க காதுல வாங்குறீங்க? கைய விடுன்னு சொன்ன நிபி. வருண், பூ வைங்கன்னு சொல்றல, அவன் எதுக்கு பாக்குங்க? நீங்க வச்சு விடுங்க. வைங்க வருண், இவ்வளவு ஆசையா கேட்க. என்ன நீங்க அப்ப வைக்க மாட்டீங்களா? வைங்க. ஜென்மம் முழுவதும் உந்தன் விழிகளில் தங்கிக் கொள்ள வருவா. உன்னை விட ஒரு நல்ல மனிதனை கண்டதில்லை தலைவா, கடிவா. சேரவே உனக்கு வந்தது மோகம், சில முத்தங்கள் தந்திட போதும் உடனே வரவே. நல்லா இருக்கா வருண்? சி, உனக்கு அசிங்கமாவே இல்ல? என்ன பொண்ணுடி நீ? புருஷன் முன்னாடியே இன்னொருத்தவன் கையை பிடிச்சி வளர்ந்துட்டு இருக்க. எதுக்கடி இப்படி உடம்பு சுகத்துக்கு அலையிற? ஆகாஷ். இருங்க வருண், சார் பேசி முடிக்கட்டும், அப்புறம் மறந்துடுவாரு. நிபி, இப்ப கைய விட போறியா இல்லையா? வருண், நான் தான் இருங்கன்னு சொல்றேன்ல, பொறுமையா இருங்க. நீங்க பேசுங்க சார், பேசி முடிங்க. சி, வாய மூடு. என்ன பொண்ணுடி நீ? உனக்குலாம் வெக்கமே இல்லை என்ன? என் தம்பிக்கு அடுத்து இவன்
இவன் எத்தனை நாளைக்கு கித்துக்கடி இவ்வளவு கேவலமா அலையிற? ஏண்டா அவதான் அசிங்கமானவ, ஆளை மாத்திக்கிட்டே இருப்பா. உங்களுக்கு அறிவில்ல? இவ பின்னாடி எதுக்கு நாய் மாதிரி சுத்திட்டு இருக்கீங்க? ஆகாஷ் வேண்டாம், இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுன உன்னை உயிரோட வச்சு புதைச்சிடுவ. ஏற்கனவே உன் மேல கொள்ள கல்ல இருக்கேன். ஏய் கைய விடுடி. பாரு இன்னமும் மயக்க வச்சிருக்கானே. நான் தான் சொன்னலடி நீ சரியான வித்தக்காரின்னு. ஆம்பளை எப்படி மயக்கிறதுன்னு நல்லா தெரிஞ்சு வச்சிருக்க. புருஷன் கூட இருக்கும்போதே என் தம்பி கூட பண்ணவ, இவ கூட போய் நீ சேச்சே. இவ பின்னாடி சுத்தி உன் வாழ்க்கையை வீணாக்காத. இவளுக்கு ஒரே ஆள் கூட இருக்கிறது பிடிக்காது, ஆளை மாத்திக்கிட்டே இருப்பா. சரியான வித்தக்காரி. இவளை விட்டுட்டு போயிட்டு ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோ. என்ன சார் முடிச்சிட்டீங்களா இல்ல இன்னும் பாக்கி இருக்கா? என்னடி உண்மையா சொன்னதோ கசக்குதோ? உண்மையா? எது உண்மை? நீயே என்ன பத்தி ஒரு கற்பனையில ஒரு கதை உருவாக்கியிருக்கே, அதுவா? என்னடி பெரிய பத்திரி மாதிரி பேசிட்டு இருக்கா? உன் புத்தி எப்படின்னு எனக்கு தெரியாதா? நீ என்ன நல்லவளாடி? நல்ல மாதிரி வேஷம் கட்டிட்டு இருக்காத. அடச்சி வாய் மூடுடா. நான் நல்லவளா கெட்டவளான்னு தீர்ப்பு சொல்ல நீ யாருடா? ஏன் கேரக்டர் பத்தி பேச உனக்கு என்ன உரிமை இருக்க? ஏய் ரொம்ப பத்திரி மாதிரி சீன் போடாதடி. நான் வேணும்னு உன்னை தூக்கி போட்டதும் இவன் கிட்ட போயிட்ட. அப்ப நீ என்ன நல்லவளாடி? அப்படி என்னதடி சொல்லி மயக்கல? ஆளோட கொந்தளிச்சுட்டு வரானுங்க. ஆனா நல்லா மயக்க வச்சிருக்கடி. ஆமாண்டா மைக்க தான் வச்சிருக்கேன். இப்ப என்ன அதுக்கு? நான் மைக்க தான் வச்சிருக்கேன், ஆனா என் அழகால இல்ல, என் வழியால. பொல்லாதது உன் பூமிதான், போராட்டம் தான் வாழ்வடி. கொல்லாமலே கொல்வாரடி, குற்றங்கள் சொல்வாரடி. வராத துன்பம் வாழ்விலே வந்தாலுமே போது. மைக்கிட்ட சொல்றியே, ஒரு பொண்ணோட உடம்ப மட்டும் பாக்குறவனுக்கு தான் அந்த மயக்கமா தெரியும். ஒரு பொண்ணோட மனசு பாக்குறவனுக்கு அது அன்பா தெரியும். அதெல்லாம் உனக்கு எங்க புரிய போகுது? உனக்கு எப்பறம் புரியும்? ஏன்னா நீ மனுஷனே கிடையாது, ஒரு மிருகம். சரியான வெறி பிடிச்ச மிருகம். அந்த மாதிரி ஒரு சைக்கோட சந்தேக புத்தியால என் கேரக்டர் அசிங்கப்படுத்தி என்ன தெரு நாயை விட கேவலமா நடத்தினேன். அப்போ நான் பின்னாடி தான் வந்தேன், வேற வழி இல்லாம உன் பின்னாடி வரல. நீயும் என்ன உண்மையா லவ் பண்றேன்னு நினைச்சுதான் உன்னை சுத்தி சுத்தி வந்த. நீ பண்ண கடமையில தாங்கிட்டு அமைதியா இருந்த. ஆனா நீ என்ன நிறைய காயப்படுத்தின. பார்த்தியால என் நெஞ்சில கத்தி வச்சு குத்துன. எல்லாமே உனக்காக தான் தாங்கிட்டு இருந்தேன். ஒரு பொண்ணு அமைதியா இருக்கானா அது பலவீனத்தால இல்ல, பாசத்தால. அதை எல்லாத்தையும் தாங்கிட்டு இருக்கா. இழந்த உறவுக்காக உடனே போயிடக்கூடாதுன்னு எல்லாத்தையும் தாங்கிட்டு அமைதியா இருக்கும். ஆனா உன்ன மாதிரி ஆம்பளைங்க அதுதான் ஆயுதமா எடுத்துக்கிறீங்க. நாங்க அமைதியா இருக்க நீங்க மேற்கொண்டு எங்களை காயப்படுத்துறீங்க. நீ உடம்புல மனசாலே நிறைய காயப்படுத்தின. அப்ப வராத வலி ஏன் வயிற்றுல ஏன் குழந்தைய எனக்கு தெரியாம உன் சந்தேக புத்தியால வேற எவன் குழந்தையன்னு சொல்லி நீ கொண்டுட்ட. அந்த வலியோட அடியில இவரு. நீ இழந்தது ஒரு பொண்ணு இல்ல, உன்னை உயிரை நேசிச்ச ஒரு மனச. அந்த மனச உன்னை எவ்வளவு காயப்படுத்த முடியுமோ, எவ்வளவு குத்தி கிழிக்க முடியுமோ கிழிச்சு தூக்கி எறிஞ்சிட்ட. அதெல்லாம் சொன்னா உனக்கு எங்க புரிய போகுது? நீ என் வாழ்க்கையில ஒரு கெட்ட கனவு. நீ என்னடா மனுஷன்? ஏன் கேரக்டர் பத்தி பேச உனக்கு எந்த தகுதி இல்ல. அன்புக்கு மயக்கத்துக்கு வித்தியாசம் தெரியுது உன்கிட்ட. சச்சே. ஏய் சரிதான் நிறுத்திடி. என்னடி ஓவரா சீன் போட்டுட்டு இருக்க? என்ன இவன் உன்னை ஃப்ரீ போட விடுறானோ? எல்லா இடத்துக்கு போயிட்டு வானே, அதான் இவ்வளவு சப்போர்ட் பண்ற? அடச்சி வாய மூட பொறிக்க நாயே. அவர் ஒண்ணு மாதிரி இல்ல, அவர் மனசு அழுக்கு இல்ல. நீ என்ன சந்தேகப்பட்ட, என்ன அழ வச்ச, என்ன காயப்படுத்தின. பொண்ணு மதிக்க தெரியாதவனுக்கு அவளை பாதுகாப்பா பத்திரமா பாத்துன்னு பார்த்தா இப்படிதான் கேட்க தோணும். உன்னையே மயக்கிட்டாரான்னு. நீ ஒரு அசிங்கண்டா, அசிங்க பிடிச்சவன். நீ உயிரோட இருக்கிறது தகுதியே இல்லாதவன். ஒரு பொண்ணு உடம்பா மட்டும் பாக்குறவனுக்கு அவ மனசு புரிஞ்சுக்க தெரியாது. சி, உன்னை எப்பவோ என் வாழ்க்கையில இருந்து தூக்கி எறிஞ்சிட்டேன். நீ ஒரு செத்து போன பாம்புடா. இப்ப நினைச்சாலும் உனக்கு சட்டத்துக்கிட்ட இருந்து தண்டனை வாங்கி கொடுக்க முடியும். ஆனா அசோக் அண்ணா அதை விட பெரிய தண்டனை கொடுத்துட்டாருல, அதான் அமைதியா போற. அது இல்லாம அந்த தண்டனை உனக்கு சும்மா. ஆனா அசோக் அண்ணா கொடுத்த தண்டனை பெரிய வழியா இருக்குல்ல, இருக்கணும். இப்போ நான் உன்னை ஈஸியா மறந்துட்டு போயிடுவேன். ஆல்ரெடி மறந்துட்டேன். ஆனா நீ ஒரு நிமிஷம் கூட இன்னும் மறக்க முடியாது. இப்போ வலிக்குமே? வலிக்குதா? நாங்க வந்தது ஒன்ன பார்க்கதான். உன்னை எப்படி மீட் பண்ணு பார்த்துட்டு இருந்தேன். நனவுல நீயே வந்துட்ட. சோகமா இல்ல, ஹாப்பியா பார்க்க வந்தேன். இப்போ நான் உன்னை பார்க்காம இருந்தா நாளைக்கு நானே வந்திருப்பேன் உன்னை பார்க்க உன் வீட்டுக்கு.
அத்தாடி என்ன காயப்படுத்துறதுக்குள்ள வருண தப்பா பேசுறதுக்கு அவர் பத்தி பேச உனக்கு எந்த தகுதியும் இல்ல. நீ ஒரு திருநாய்டா. உன் எச்சிக்கலை பத்தி எப்பவும் வருணுக்கு வராது. சொல்ல மறந்துட்டேன். வருண் வேற யாரும் இல்ல, என்னோட புருஷன். கேக்குதாடா? வருண் என்னோட புருஷன். என்னோட பாஸ்ட் தெரிஞ்சு என்ன புரிஞ்சுக்கிட்டவரு. நான் சொல்லாமலே என் வழிய படிச்சுக்கிட்டவரு. அவருக்கு நானா ரொம்ப இஷ்டமா. என்ன உயிருக்கு உயிரா காதலிக்கிறாரு என் புருஷன். உன்னோட பாஷையில மைக்கிட்டேன்னு சொன்னல. நான் நேத்தாண்டிக்கு மைக்கல, 2 வருஷத்துக்கு முன்னாடி மைக்கிட்டனா. எனக்காக 2 வருஷமா காத்துட்டு இருந்தாரு. என்ன பத்திரமா பாதுகாத்துட்டு வந்தாரு. கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி அப்படின்னா இப்போ தாலி கட்டியிருக்காரு. சொல்லவா வேணும்? இப்போ உனக்கு ஹாப்பி இல்ல? ஆனா நான் ஹாப்பியா இருக்கேன்.